106 நாளில் கட்டப்பட்ட 250 கோடி மதிப்பு மிக்க நியூயார்க் மைதானம் இந்திய அணி விளையாண்டதுக்கு பிறகு இடிக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த மைதானத்தை திடீர்னு அகற்றாங்க, உலகக்கோப்பை தொடர் முடியாமலேயே ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உலகக்கோப்பை தொடரை அமெரிக்காவில் நடத்தி அமெரிக்காவில் கிரிக்கெட்டை ஃபேமஸ் ஆக்குறதுக்காக ஐசிசி பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையோடைய குரூப் போட்டிகளை அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் மைதானத்தில் நடத்த திட்டம் போட்டாங்க. இதற்காக அமெரிக்கா அரசாங்கம் வெறும் 106 நாளில் புதிய மைதானத்தை கட்டி அமைச்சாங்க. செயற்கையாக கட்டப்பட்ட இந்த மைதானத்தோடைய மொத்த வேல்யூ 250 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ 250 கோடி மதிப்பு மிக்க இந்த மைதானத்தில் இந்த உலகக்கோப்பையில் வெறும் 8 போட்டிகள் தான் நடந்துச்சு. அதில் இந்திய அணி அயர்லாந்துக்கு எதிராக இந்த மைதானத்தில் மோதி வெற்றி பெற்றாங்க. அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு எதிராக த்ரில்லரான ஒரு போட்டியாக மாறி அந்த மேட்ச்சில் இந்திய அணி திகில் வெற்றி பெற்றாங்க. அதற்கு அடுத்தபடியே யுஎஸ்ஏ கூட இந்திய அணி போராடி இந்த மைதானத்தில் விளையாண்டு வெற்றி பெற்றாங்க. இந்த மைதானம் ஒரு டெஸ்ட் பீஸ் போல இருந்ததுனால T20 டெஸ்ட் போட்டியாக மாற்றி இந்த மைதானம் ஸ்லோ பிச்சாக மாறி பேட்ஸ்மேன்களுக்கும் பவுலர்களுக்கும் சிக்கல் கொடுக்கக்கூடிய ஒரு மைதானமாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இந்த மைதானத்தில் ரிஷப் பண்டா அதிக ரன் அடிச்சிருந்தார். மேலும் இந்த மைதானம் இந்திய ரசிகர்களுடைய ஒரு ஃபேவரட் மைதானமாக மாறிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மைதானம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த மைதானத்தை தற்போது உடைக்கிறாங்க. அதாவது கோப்பையில் குரூப் போட்டிகள் மட்டும்தான் இந்த மைதானத்தில் நடக்கும்னு 8 போட்டிகளுக்கான ஷெட்யூலை அறிவிச்சாங்க. ஸோ அந்த 8 போட்டிகளும் இந்த மைதானத்தில் நடந்து முடிஞ்சதுனால இதற்கப்புறம் நடக்க போகிற சூப்பர் 8 மற்றும் அரையிறுதி ஃபைனல் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்களில் நடக்கிறதுனால இந்த மைதானத்தை தற்போது உடைக்கிறாங்க. ஸோ 250 கோடி பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, சுற்றுச்சூழல் தான் முக்கியம் அப்படின்னு நியூயார்க் அமெரிக்கா அரசாங்கம் இந்த முடிவை கையில் எடுத்திருக்காங்க. மைதானம் அப்படியே இருந்தால் அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும். மேலும் மைதானம் கட்டப்பட்ட இடம் சுற்றுச்சூழலுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதனால தான் போட்டி முடிஞ்ச உடனேயே புக்லிங்கை வைத்து இந்த மைதானத்தை தற்போது அகற்றும் பணிகளில் அமெரிக்க அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ 250 கோடி பொருட்செலவுல உருவாக்கப்பட்ட இந்த மைதானம் 8 மேட்ச் மட்டும் நடந்து உடனே அகற்றுறாங்க. இது கிரிக்கெட் உலகில் ஒரு வித்தியாசமான நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் மைதானம் இருக்கிறது அந்த நாட்டோடைய பெருமையாக பார்க்கப்பட்டாலும் அமெரிக்கா அரசாங்கம் எங்களுக்கு மைதானம் முக்கியம் இல்லை, சுற்றுச்சூழல் தான் முக்கியம்னு இந்த முடிவை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்க அரசாங்கத்தோடைய இந்த அதிரடி முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 250 கோடி பொருட்செலவுல உருவாக்கி 8 போட்டிகள் மட்டுமே நடந்து ஒரு மைதானத்தையே தகர்த்தெறிகிறாங்க. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.